சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன், ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன், ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன், ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன். ஐயப்பன் என்றிடினும் ஐயனார் என்றிடினும், ஐயப்பன் என்றிடினும் ஐயனார் என்றிடினும், அன்பர்களின் உள்ளத்திலே கோவில் கொண்ட மணிகண்டன், அன்பர்களின் உள்ளத்திலே கோவில் கொண்ட மணிகண்டன். ஐயப்பன் ஐயப்பன் பெருமை வாய்ந்த ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹர சுதனே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 4ஆம் நாள் 20/9/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இப்பொழுது இந்த பிதிர்களுடைய மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த மகாலய பட்ச காலத்திலே யார் யாருக்கெல்லாம் தினமும் தர்ப்பணம் செய்ய முடிகிறதோ அவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் ஆலயங்களில் சென்று தினமும் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் அவர்களை வேண்டி மோட்ச தீபங்கள் ஏற்றலாம், மோட்ச அர்ச்சனைகள் செய்து கொள்ளலாம். எது எல்லாம் நமக்கு தோதாக அமைகின்றதோ அவற்றை செய்து கொள்ள வேண்டும். தர்ப்பணம் செய்து கொள்ள முடிந்தவர்கள் தர்ப்பணம் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். அப்பா உள்ள பிள்ளைகள் இதை செய்ய தேவையில்லை. அப்பா இல்லாதவர்கள் ஆண் பிள்ளைகள், அப்பா இல்லை என்றால் நீங்கள் அப்பாவுக்காக, அப்பாவுடைய அப்பாவுக்காக, அவ்வாறு மறைந்த பிதர்களுக்காக இந்த மகாலய பட்சத்திலே தர்ப்பணம் செய்ய வேண்டும், படையல் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த பிரார்த்தனைகள் செய்வதோடு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சிலாபம் நாத்தாண்டி பூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ ஹரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மண்டலாபிஷேக பூர்த்தி நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம் காலையிலே சுத்தி புண்ணியாகவாதனத்தோடு ஆரம்பமாகி விசேஷ திரவியாபிஷேகம், திரவிய பூஜைகள், யாக பூஜை, ஹோமங்கள், ஆகுதிகள், உபச்சார ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று மகா பூர்ணாகுதியோடு கும்பம் வீதிவலமாக பிரதட்சணமாக வந்து விநாயகப் பெருமான், மூலாலயத்திருக்கின்ற பூர்ணாபுஷ்கலா சமேத ஹரிகரபுத்திர ஐயனார், முருகப்பெருமான், முத்துமாரியம்பாள், மகாலட்சுமி, நவக்கிரகங்கள், சரஸ்வதி, பைரவர் போன்ற பரிவார தெய்வங்கள், அதேபோல் கோபுரவாசலிலே ஆலமரத்தடியிலே வீற்றிருக்கின்ற வழிப்பிள்ளையார், ஐயனார் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று மாலை 4:30 மணிக்கு சர்வாலங்கார பூஷிதராக பூர்ணாபுஷ்கலா சமேத ஹரிகரபுத்திரர் ஐயனார் விசேஷ அலங்கார தீபாரணையோடு புறப்பட்டு வீதியுலா வருகின்ற நிகழ்வும் நடைபெறுகின்றது. இவ்வாறான நிகழ்வில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து. சுபம்.